காசு ஆசை இல்லை, சும்மா கேட்டேன். அது என்ன 80 ரூபாங்கிறது. நம்ம யாருக்காவது போட்டால் தானே அதை பற்றி தெரியும். நானும் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது எதையும் கேட்குது. எனக்கு இந்த மாதிரி பணம் போடுறதுக்கு தெரிய மாட்டேங்குது, கற்றுக்கணும். குரு சாப்பிட்டீங்களா? குரு அப்புறம் இன்னொன்று நம்ம மகன் ஜோசி, ஸ்மைல் ஜோஸ், இவங்க பணம்லாம் நிறையா இருக்குது என்கிட்ட. இந்த பிறவியில் கடன் பட்டு கொண்டிருக்கிறேன், என்ன செய்ய போகிறேன் எல்லாம். யாருமே இல்லை, போங்க. குரு வாங்க வாங்க, குரு வாங்க. ஹாய் அம்மா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? நான் சாப்பிட்டேன் தங்கம், நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஹாஸ்டல் போய் தம்பிங்களை பார்த்துட்டு வந்தேனா, அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. அழுதனா, சளி பிடிச்சிச்சு, தலைவலி. இட்லி சாப்பிட்டு மாத்திரை போட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இனிமேல் தான் சாப்பிட்ணுமா? ஹாய் சுந்தர், என்ன ஆச்சாம்மா? ஹார்ட் பிரேக் போட்டிருக்கீங்க? ஆமாம் ஆமாம், அதுதான் எப்போவோ உடஞ்சிச்சு, என்ன பண்ண. ஹாஸ்டலா? என்ன ஹாஸ்டலம்மா? தம்பிங்கள எந்த ஹாஸ்டல்னு ஊர் பேர் சொல்ல விருப்பம்ல. ஒரு ஹாஸ்டலில் ஸ்கூலில் சேர்த்துருக்கேன், ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே. யூ நேம் ப்ளீஸ், யூ ஃப்ரம்? ஐ எம் ஃப்ரம் பாண்டிச்சேரி, மை நேம் இஸ் அலமேலு. அதுக்கு மேலே இங்கிலீஷ் தெரியாது. சின்ன பசங்க 2 பேரையும் ஹாஸ்டல் சேர்த்துருக்காங்க குருமா. அதை போய் அது நல்ல முடிவா என்னன்னு தெரியல. சொல்லுங்கள், நீங்கள் தான் நல்ல அட்வைஸ்லாம் கொடுப்பீங்க. போயிடாதீங்க ப்ளீஸ் குரு. 7th 8th படிக்கிற பசங்க, அவங்கள வீட்டில் வச்சு என்னால் பார்த்துக்க முடியல. அதனால் ஓகே சொல்கிறாங்க சுந்தர். அதனால் ஒரு ஹாஸ்டலில் பணம் கட்டுற ஹாஸ்டல் தான் சேர்த்துருக்கேன், ஸ்கூலும் சேர்த்துருக்கேன், ஸ்டேட் போர்ட் தான். போய் பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப டல்லாக இருந்தாங்க, அதனால் அழுதேன், மனசு கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. என் குழந்தைங்க நோட்டு போயிட்டாங்க, அது ஹார்ட் உடஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். என்னடா வாழ்க்கை இது. குரு, உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள் இருந்தீங்கன்னா. சாப்பிட்டீங்களா? இப்போ தான் செய்யணுமா? 7th 8th படிக்கிற குழந்தைங்கள ஹாஸ்டலில் சேர்த்துட்டேன். அது தப்புன்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்கள் குரு. நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. ஹாஸ்டல் நல்ல முடிவு தான். ஆமாம், அப்போ தான் பழகும். ஆமாம், வீட்லேயே இருந்தால் வெளியே வாழ்க்கை எப்படி இருக்கும், எந்த